Hello friends, welcome to my channel. This is Rasi Academy. So இந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அண்ட் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் அண்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஆனுவல் பிளானர் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இனி வரப்போகிற டைமில் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன கால்ஃபர் வருது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் எப்படி தயாராகணும், எப்படி பாசிட்டிவாக இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்துடும். அதில் இம்பார்ட்டண்டான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கொஸ்டின் பேப்பர்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் போட போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, இது மெயினாக வந்து சிவில் இன்ஜினியரிங் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும், அதாவது குரூப் 2 குரூப் 1 கேடரில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடித்தோடனே போகணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். அண்ட் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டா இன்னும் ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது சிவில் இன்ஜினியரிங்க்கு தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி அதிகமாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருஷம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் படித்தா என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் எழுதலாம், அதுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அப்படின்றத தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த ஜாப்ஸ் வந்து இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 12th முடித்த பசங்களுக்கும் டிப்ளமோ படிக்கிற பசங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு 12th படிக்கிற பசங்க வந்து அடுத்து எந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுக்கணும் அப்படின்னும் போது நிறைய பேர் சிஎஸ்சி ஐடி சூஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாங்க என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி அண்ட் இஸ்ரோ. ஸோ யூபிஎஸ்சியில் வந்து ஐஏஎஸ் எழுதலாம், ஐஏஎஸ் எழுதலாம். ஐஏஎஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவில் இன்ஜினியரிங் தான். யூபிஎஸ்சியில் வந்து ஜென்ரல் நாலேஜோட நீங்கள் மெயின்ஸ் பேப்பர் வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்து பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது இல்லாமல் நிறைய சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட சிவில் இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ். அதே மாதிரி வருஷம் இஸ்ரோவில் வந்து சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங்க்குன்னு தனியாக ஒரு பர்டிகுலர் சீட் வந்து ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸு, டிஆர்டிஓலையும் வந்து கண்டிப்பாக வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் நேவி, ஆர்ஆர்பி, ஜேஇ, ரயில்வே போர்டில் வந்து ஜேஇ எக்ஸாம், ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டும் வந்து சிவில் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து சிவில் இன்ஜினியரிங் வருஷம் 1000 போஸ்ட்டுக்கு மேலே கால்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோல் இண்டியா லிமிடெட், அதுக்கப்புறம் கேட் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வந்து ஒரு ஓப்பனிங். நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு எடுத்துருவாங்க. வேறு எந்த டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் வந்து ஐஏஎஸ் கேடருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.